பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜாபுல் மர்இ பினஃப்ஸிஹி, தான் தான் சிறந்தவன் என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறானோ அது அவனையே நாசமாக்கிவிடும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இது இருக்குது. மைத் சீதா, நான் தான் நேரானவன். எப்ப தான் தான் சரியானவன் என்று ஒருவர் நினைக்கிறானோ அவன் தான் ரொம்ப மோசமான ஆளுன்னு அர்த்தம். இஸ்லாத்தை பொறுத்தவரை மறுமையினுடைய அந்தஸ்தை அடைகிற நேரத்தில் நாம் தான் சரி அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நம்மள்ட்ட நிறைய ஓட்ட இருக்கு பை. நம்மள்ட்ட எதுவும் சரியா இல்லை, அமல்கள் நம்மள்ட்ட சரியா இல்லை, இபாதத்துகள் நம்மளிடத்துல சரியா இல்லை, எந்த விதமான அல்லாவை அடைவதற்குண்டான நெருக்கத்திற்கு உண்டான செயல்களை இதுவரைக்கும் நாம இன்னும் செய்யல. நம்மளிடத்திலே குறைபாடுகள் இருக்கிறது, இன்னும் நாம சரியில்லை என்று நாம் நினைக்க வேண்டும். நாம் சரியில்லை என்று நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தவங்க சரியில்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அடுத்தவங்க சரியில்லை என்று சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அதாவது இஸ்லாமியர்களில் இபாதத்து சம்பந்தப்பட்ட அந்த பேச்சுக்களில் நமக்கு ரைஸ் கிடையாது. அடுத்தவர்களுடைய குறையை பேசுவதற்கும் அடுத்தவர்களுடைய அந்த பேச்சுக்களை பேசுவதற்கும் நமக்கு மார்க்கம் அனுமதிக்கல. அப்ப தான் சிறந்தவன் என்று எண்ணி அடுத்தவர்கள் எல்லாம் குறைவுபடுத்துவது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. என்ன, தானே சரியில்லையே. அதுதான் மார்க்கம் இங்கே சொல்லி காமிக்குது. தான் சிறந்தவன் என்று எவர்களெல்லாம் கருதி கொள்ளுகிறார்களோ அது அவர்களையே நாசமாக்கிவிடும். இதுல முஹத்திஸீன்கள் இன்னொரு விஷயம் கோடிட்டு காட்டுறாங்க. எப்போ ஒரு மனிதன் நான் தான் சரியானவன் என்று நினைக்கிறானோ அங்க உள்ளத்துல பெருமை வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன வந்துருச்சுன்னு பை? பெருமை வந்து விட்டது என்று அர்த்தம். பெருமை வந்துருச்சுன்னா அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருவான். அது யாரா இருந்தாலும் சரி, பாமரரா இருந்தாலும் சரி, படிச்ச பெரிய முஃப்தியா இருந்தாலும் சரி, அல்லாமாவா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு பெருமை வந்து விட்டால் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அவரை தூக்கி எறிந்து விடுவான். ஒண்ணு இல்லை, மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாது ஷைத்தான். மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்தவன் ஷைத்தான். உலகத்துல ஒரு இடம் பாக்கி இல்லை, எல்லா இடத்திலும் சஜிதா செய்தவன். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு தான். வேற யாருக்கும் அவன் சஜிதா செய்யல. செஞ்சா நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா செய்வேன். உலகம் முழுக்க எந்த இடமும் பாக்கி இல்லாமல் சஜிதா செய்தவன் மேப்படியான். அவன் செஞ்ச ஒரே தப்பு பெருமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னான், மறுத்தான். ஏன் மறுக்கிறேன் அல்லாஹ் கேட்கும் பொழுது, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் மேலோங்கி தான் எறிவேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், அது எப்பவும் கீழே தான் இருக்கும், நான் சஜிதா செய்ய முடியாது. அந்த பெருமை வந்துச்சு. அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து தூக்கி எறிந்தான் ஷைத்தானை. தூக்கி எறிஞ்சான். அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, பெருமைங்கிறது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சுப்ஹானல்லாஹ் சொல்லும்.